மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தரணியிலே தமிழகம் தலை நிமிர்ந்து தன்னையே தந்திட்ட தமிழக உலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்தியாவை உற்று நோக்குகின்ற வகையிலே சீரோடும் சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் புதிய எழுச்சியோடும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவில் நம் அம்மா நமக்கு தந்திட்ட அரிமா, நம் புரட்சி தலைவர் நமக்கு தந்திட்ட புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களின் பாதம் படிந்து வணங்கி அனைத்து தலைமை கழக பெருமை மிகு நிர்வாகிகளையும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, ஒரு சாமானிய தொண்டர் இந்த நாட்டை ஆள முடியுமா என்று எழுப்பிய கேள்விகளுக்கு இருவரும் தெய்வங்களுடைய அருள் ஆசியோடும் தமிழ்நாட்டு மக்களுடைய நல் ஆசியோடும் உங்களின் பேராதரவோடும் 4.5 ஆண்டு காலம் எதிர்ப்புகளுக்கும் துரோகங்களுக்கும் மத்தியிலே சிங்கமாக எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அம்மாவின் பொற்கால ஆட்சியை நடத்தி காட்டி நலத்திட்ட நாயகராக இன்றைக்கு மக்களுடைய மனதிலே நிறைந்திருக்கின்ற, இந்தியாவே வியக்கின்ற வகையிலே நாடு போட்டுகிற நல்லாட்சியை நடத்தி காட்டிய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை வெற்றி பயணமாக தமிழக அரசியலை வியக்கின்ற வரலாறு படைக்கின்ற வகையிலே இதுவரை 175 சட்டமன்ற தொகுதிகளிலே 1 கோடி மக்களை நேரிலே சந்தித்த தமிழகத்தினுடைய ஒரே நம்பிக்கை இந்த நாட்டு மக்களுடைய உரிமையை நிலைநாட்டிட இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் வழியிலே அம்மாவின் வழியிலே தன்னை அர்ப்பணித்துட்டு அயராது உழைத்து புதிய சகாப்தத்தை உருவாக்கி தினந்தோறும் ஆட்சியாளர்களுடைய அடக்குமுறைக்கும் ஆட்சியாளர்களுடைய சர்வாதிகாரத்திற்கு எதிராக ஒரு ஜனநாயக யுத்தத்தை, அதிகார யுத்தத்திற்கு மத்தியிலே ஒரு ஜனநாயக யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜனநாயக பாதுகாவலர், எளியவர், பண்பாளர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஏழை எளியோர்களை கரை சேர்ப்பதற்காக கடவுள் நமக்கு தந்திட்ட கருணையின் வடிவம், காலத்தின் கொடையாக கள்ளம் கபடமற்ற மாசில்லா வெள்ளை உள்ளம் கொண்ட அன்பின் அடையாளம் கலங்கி நின்ற அந்த விவசாயிகளை முதலமைச்சர் வருவதற்கு முன்பாகவே களத்திலே சந்தித்து விவசாயிகளின் கண்ணீரை துடைத்த கருணையின் வடிவம், கலங்கரை விளக்கு, தாய் என்பும் தெய்வ உள்ளமும் கொண்ட சமதர்மத்தின் அடையாளம், நாம் அனைவரும் போற்றி பாதுகாக்க வேண்டிய அரசியல் பொக்கிஷம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலர்ந்திட, மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதிட இந்த நேரத்திலே சூளுரை ஏற்று இங்கே எழுச்சியோடு எல்லோரும் இருக்கிறோம். இதே பொதுக்குழு, இதே நம்பிக்கையோடு, இதே எழுச்சியோடு 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற அந்த பொதுக்குழுவில் நாம் அனைவரும் பங்கேற்போம். ஆனால் இப்போது நடைபெறுகிற பொதுக்குழுவுக்கும் 2026 நடைபெறுகிற பொதுக்குழுவுக்கும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக இந்த பொதுக்குழுவில் அவர் பங்கேற்கிற அந்த வரலாற்று சிறப்பு, மக்கள் சேவையாற்றுகிற அந்த வாய்ப்பை நாம் பெற்றுத் தருகிற அந்த களத்திலே நீங்கள் நிற்கிறீர்கள். ஊனுறக்கம் பார்க்காமல், இரவுகள் பார்க்காமல் நம்முடைய அரசியல் எதிரிகளில் இட்டுக்கட்டி பேசுகிற அவதூறுகளையும் பொய்களையும் புரட்டுகளையும் புரளிகளையும் வதந்திகளையும் புறந்தள்ளுவோம். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே கள நிலவரத்தை கழகத்திற்கு சாதகமாக்குவோம், வெற்றி வாகை சூடுவோம். மக்களின் மனசாட்சி தான் புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் அரசாட்சி என்கிற வகையிலே சூழலைத்து இங்கே தீர்மானங்களை நான் வாசிக்கின்றேன். அதை கரவொலி எழுப்பி நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, தீர்மானம் எண் 1, பொது எதிரியை வீழ்த்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து மக்கள் விரோத விடியா திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததற்கு 2/5/2025 அன்று
நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் அங்கீகாரம் அளித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இப்பொதுக்குழு முழு மனதோடு ஒப்புதல் அளிக்கிறது.